ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்தால்பி. என்தால்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் எ சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் என்தால்பி. சரியா? ஸோ வாட் இஸ் என்தால்பி அப்படின்னா இட் இஸ் டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் எ சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுதான் வந்து என்தால்பிக்கான டெஃபினிஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம், இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்தால்பியை கால்குலேட் பண்ணுறோம். சரியா? சரி, இன் ஏ ப்ராசஸ் இப்போ என்தால்பி வந்து என்ன அப்படின்னா இன் ஏ ப்ராசஸ் கேரிட் அவுட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன் ஏ சீல்டு டியூப். அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூமை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு சீல்டு டியூப்பில் வச்சு ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஒரு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணுறோம், பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா த ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் த சேம் ஆஸ் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஆஸ் நோ பிவி ஒர்க் இஸ் டன். ஸோ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க்கு வந்து நடக்காது. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் நடக்காது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதைய கால்குலேட் பண்ண முடியாது. அதாவது என்தால்பியை கால்குலேட் பண்ண முடியாது. பட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த சிஸ்டம் எக்ஸ்பேண்ட். அப்போ சிஸ்டம் வந்து ஒரு ஒர்க் நடக்கணும், டூயிங் பிவி ஒர்க் நடந்துச்சுன்னா தான் நம்ம வந்து என்தால்பியை கால்குலேட் பண்ண முடியும். வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும்போது எக்ஸ்பான்ஷன் இருக்காது, ஒர்க்கு நடக்காது. அதே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும்போது ஒர்க் நடக்கும், பிவி ஒர்க் நடக்கும். சரியா? ஸோ அப்போ என்தால்பிங்கிறது என்ன அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் டூயிங் சம் பிவி ஒர்க். So therefore total heat content of a system at constant pressure is equivalent to the internal energy. ஸோ இதனால் என்ன சொல்லலாம்னா டோட்டல் ஹீட் கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், என்தால்பிங்கிறது டோட்டல் ஹீட் கண்டென்ட் அப்படின்னு தானே பார்த்தோம். ஸோ டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் எ சிஸ்டம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவலன்ட் டு த இன்டர்னல் எனர்ஜி இ ப்ளஸ் பி இன்ட்டு வி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதில் என்தால்பி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜியை வந்து நம்ம யூன்னு சொல்லலாம், இல்லை ஈன்னு சொல்லலாம். இன்டர்னல் எனர்ஜி, ப்ரெஷர், வால்யூம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு என்தால்பியை மெஷர்மெண்ட் பண்ணும்போது அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ΔH சேஞ்ச் இன் என்தால்பியாக தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா என்தால்பி அட் ஸ்டேஜ் 2 மைனஸ் என்தால்பி அட் ஸ்டேஜ் 1. ஸோ என்தால்பி டிஃப்ரென்ஸு இதை தான் வந்து H2 மைனஸ் H1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ΔH ஈக்குவல் டு E2 ப்ளஸ் P2 V2. ஏன் E2 ப்ளஸ் P2 V2ன்னு சொல்கிறோம்? நம்ம ஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், E ப்ளஸ் PV தானே பார்த்தோம். அப்போ ஸ்டேஜ் 2 அப்படிங்கும்போது நம்ம 2ன்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதனால் E2 ப்ளஸ் P2 V2 மைனஸ் E1 ப்ளஸ் P1 V1. இந்த ஃபார்முலாவில் இந்த E ப்ளஸ் PVயை நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கிறது வந்து E2 மைனஸ் E1 ப்ளஸ் P2 V2 மைனஸ் P1 V1 எடுத்துக்கிறோம். இதில் ΔH ஈக்குவல் டு E2 மைனஸ் E1 என்னென்னு எடுத்துக்கலாம், ΔEன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி P2 V2 மைனஸ் P1 V1 அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இங்கே ΔPVன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ நம்ம இன்டர்னல் எனர்ஜியை என்தால்பியை மெஷர் பண்ணும்போது நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் P ΔV. சரியா? ஸோ நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து பிவி ஒர்க் நடக்கும், அதாவது வால்யூம் சேஞ்சஸ் இருக்கும். ΔE ப்ளஸ் W அப்படின்றது. ஏன்னா இந்த P ΔVங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஒர்க் டன்னுக்கு ஈக்குவல். அதனால் நம்ம P ΔVக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், Wன்னு எடுத்துக்கிறோம். அதாவது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன் அப்படின்னு ஆயிரும். ஸோ அக்கார்டிங் டு த ஃபஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டில் என்ன பார்த்துருக்கோம், ΔU ஈக்குவல் டு Q மைனஸ் W ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற அந்த ΔEனுடைய ஃபார்முலாவை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், இந்த என்தால்பி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். Q மைனஸ் டபிள்யூன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஈக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q மைனஸ் டபிள்யூ இங்கே ப்ளஸ் டபிள்யூன்னு ஆயிரும். ஸோ மைனஸ் டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ΔH ஈக்குவல் டு Q அப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி ஈக்குவல் டு
ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம், என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு மெஷர் பண்ணிடலாம். சரி, இந்த என்தால்பி சேஞ்சை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, என்தால்பி சேஞ்சை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, கால்குலேட் யூஸிங் கலோரிமெட்ரியில் வந்து காஃபி கப் கலோரிமீட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த என்தால்பி சேஞ்சை மெஷர் பண்ணலாம். நம்ம அப்படி மெஷர் பண்ணும்போது என்தால்பி சேஞ்ச் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக்காக இருக்கும், நெகட்டிவாக இருந்ததுன்னா எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். அதாவது இப்போ நம்ம டெல்ஹெச் கால்குலேட்டட் பை மெஷரிங் டெம்பரேச்சர் சேஞ்ச். சரி, அந்த காஃபி கப் கலோரிமீட்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் சேஞ்சை வந்து மெஷர் பண்ணுறோம். அண்ட் ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் இஸ் கால்குலேட்டட். ஹீட் எவ்வளோ அப்சர்வ் ஆகிருக்குது, எவ்வளோ லிபரேட் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம இந்த காஃபி கப் கலோரிமீட்டரில் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் எதுக்கு ஈக்குவல், டெல்ஹெச் ஈக்குவல் டு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ டெல்ஹெச் கேன் பி மெஷர்டு பை மெஷரிங் ஹீட் ப்ராசஸ் அக்கரிங் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுதான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் என்தால்பி. யூனிட் பார்த்தோன்னா, யூனிட் அண்ட் சைன் ஆஃப் என்தால்பி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம், டெல்ஹெச் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், H2 மைனஸ் H1, பாசிட்டிவ்னா எண்டோதெர்மிக், நெகட்டிவ்னா எக்ஸோதெர்மிக் அப்படின்னு பார்த்துட்டு யூனிட் வந்து கிலோ கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தோன்னா கிலோ ஜூல்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம இதை மெஷர் பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் அன் ஓப்பன் வெசல், இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஓப்பன் வெசலில் நடக்குது அப்படின்னா அங்கே என்தால்பி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் சைடினுடைய என்தால்பி மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் இருக்கக்கூடிய என்தால்பி மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். சரி, இதை வச்சு நமக்கு வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்மேஷன் அப்போ ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக நடக்குது. அதாவது அதனுடைய டெல்ஹெச் வேல்யூ வந்து -286.040 கிலோ ஜூல்ஸாக கிடைக்குது. அதனால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறோம்னா, பிகாஸ் கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிரேட்டராக இருக்குது. எதை விட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்டை விட. ப்ராடக்ட் சைடு அதிகமாக இருந்ததுனால தான் நமக்கு என்ன கிடைக்கும், எண்டோதெர்மிக்காக கிடைக்கும். ஸோ ரியாக்டன் சைடு அதிகமாக இருக்கிறதுனால இதனோட வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, எக்ஸோதெர்மிக்ங்கிற நெகட்டிவ் வேல்யூவில் கிடைக்குது.